ஏய் மாப்பிள்ள இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான்டா இருக்கேன். ஆமா ஷாம் எங்க? இந்த பைக் பக்கத்துல தான் நிக்கான். ஒரு போன் வந்தது பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்க போறாங்களாம்? அங்க கோயிலுக்கு சீக்கிரமா போக வேண்டாமா? பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்க போறாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணும். இன்னும் கிளம்பாம இருக்காங்க. எப்படியும் எங்க அக்கா வீட்டுல இன்னும் லேட் பண்ணுவாங்க. எப்படியும் மேக்கப் அது இது ஹேர் ஸ்டைலு அப்புறம் ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாம் புடவெல்லாம் கட்டி டைம் ஆக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க. பியூட்டிஷியன் வந்து டைமுக்கு நம்ம போக வேண்டாமா? அதுக்காக இங்கே இருக்க போறாங்களா? சீக்கிரம் வர சொல்லுடா போய். போ உங்க அம்மா கிட்ட சொல்லி இல்லைன்னா பெரியம்மா கிட்ட சொல்லி. என்கிட்ட சொன்னா அங்க ஒரு வேலையும் நடக்காது. உங்க சந்தோஷம்னா நீ தானே கூப்பிட்டு வரணும். நீ இங்க வந்து ஓரமா நின்னுகிட்டு அங்க மாப்பிள்ளைய யார் ரெடி பண்றது? அது சந்தோஷம்னா ஃப்ரெண்ட் அங்க தானே இருந்தாங்க. அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன். அவர் பார்த்து பாருன்னு. அட அவரு பார்த்து பாருன்னா தம்பி நீ ஆம்ல இருக்க. போய் பாரு முத என்னன்னு. இல்ல என்ன கல்யாணம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ள கல்யாண மண்டபம் வந்து சேர்வாரா? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு தெரியல எங்க அண்ணன் உள்ள. சரி போ போய் பார்த்து கூப்பிட்டுட்டு வா. மாப்பிள்ளக்கார மட்டும் அனாம தான் இருக்கு. அங்க வேன் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிருச்சு. இனிமே உங்க அண்ணன் மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணி இங்கே 6 ஆகுது. அங்க 7 மணிக்கு முகூர்த்தம். இங்க இருந்து இன்னும் கிளம்பாம இருந்தா எப்ப நீங்க அங்க தாலிக்கட்டுக்கு போவீங்க? ஆமலா சரண் போல சீக்கிரம் போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வா ஓடு. நானும் அங்க எங்க அம்மாக்கு போன் பண்ணி அங்க பொண்ணு வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்க. ஆமா அதை கேளு. அவங்க வரணும் வந்துட்டாங்கன்னா வேற பிரச்சனை ஆயிர போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரலன்னு நான் அங்க போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கறேன். நீ சீக்கிரம் போய் உங்க அண்ணனை ரெடி பண்ணி கூட்டிட்டு ஓடு. சரியில்ல சஞ்சய். ஆமா இவன் ஆமல நேரத்துல இருந்து ஒரு மாதிரி நட்டு கலண்டவங்க சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா இருக்கும்? எனக்கு லவ் ஃபெயிலியரா? அப்படிதான் மூஞ்ச வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியும். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. மனசுக்குள்ள எதையோ வச்சு நினைச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஆள்கிட்ட பேசுறதா இருந்தாதான் நேரத்துல அவங்க போவோம் வான்னு கூப்பிட்டுருப்பானே. வரலன்ட்டானே. அப்பத்துல இருந்தே தெரியலையா? சரி அவனோட மேட்டர் அப்புறம் கவனிப்போம். இப்ப கல்யாண வேலையை பார்ப்போம் வா. நம்ம பைக்லயே போயிடலாம்ல. நான் என் பைக்கிட்ட வெயிட் பண்றேன். நீ எல்லாரும் வண்டியில இருந்தப்பறம் வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் சொல்லி கிளம்பிடுவோம் நம்ம பைக்ல. சரி இருக்கட்டும் விடு. ஏமா இந்த கொஞ்சம் என்ன கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டேன்னு வையன் நல்லா அழகா இருக்கும். இவ சந்தியா கிறுக்கி அதான் அம்மா போதும் கலதா அவள விடுதா அவள 2 போட்டோ எடுக்கட்டும். அம்மா என் பையன் சேர்த்து வச்சு இந்த முடிஞ்சு இவ கடைசியில வியான் எல்லாம் கிளம்பி போற வரைக்கும் இப்படிதான் மினிக்கிட்டு இருப்பா. கடைசியில போட்டோ எடுக்க விடமுடா வர. ஆமா ஏமா போதும் விடுங்க. உங்க அம்மா அழகா தான் இருக்கா. இனிமே முடிஞ்சு இனிமே போட்டோ எடுப்பா. ஏமா ஒழுங்கா நில்லுமா 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடியே. இந்த பிள்ளைல சொல்ல கேட்காம என்னென்ன வேலை பண்ணுதோ பாருங்க. லட்சுமி ஐயே பத்திராளிக்கா வந்துட்டாவோ போல இருக்க. இதெல்லாம் போட்டோலாம் ஒன்றும் எடுக்காண்டா நேரம் ஆயிட்டு. சரி நாங்க வாரோம். பார்த்து பத்திரமா இருங்க என்ன 2 பேரும். இவ கும்மி அப்படியே இருப்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா அழகா ஒரு 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிடியே. லட்சுமி கிளம்புனியா இல்லையா? நேரம் ஆகுமா? வேன்ல என்ன போய் உட்கார்ந்துருக்கட்டுமா? அக்கா கொஞ்சம் உள்ள வாங்களா? இந்த வாரேன். போட்டோ எடுத்தியா இல்லையா? நாங்கள் போய் கிளம்புறோம். நேராவது பேரு. எடுத்தாச்சு. இப்ப சோனி கொண்டா எடுத்த போட்டோவை காட்டா எனக்கும். அக்கா வாங்க இந்த வார இரு காட்டுறேன். அட லட்சுமியும் தண்டபாணியும் நல்லா அழகா இருக்கீங்களா? மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இப்ப சோனி கொண்டா பாப்போம். இரு அவசரப்படாத காட்டுறேன். எல்லாம் இந்த பிள்ளைలు பார்த்த வேலைக்க புஷ்பமைனி எடுத்து கொடுத்த சேலைதான் இது. சரசிட்ட தைக்க கொடுத்துருந்தேன். அவளும் என்னமோ ஒரு மாதிரி மாடலாம் தைக்கன்னு டிஃப்ரெண்டா எப்பயும் ஒரே மைதான போடுறேன்னு டிஃப்ரெண்டா அப்படியே தச்சு வச்சுட்டா. எனக்கு போடே ஒரு மாதிரி இருந்தது. இந்த பிள்ளைல தான் எம்மா இப்படி போடு அப்படி போடுது மேக்கப்னு எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம் காலையில இருந்து. பரவாயில்லையடே கண்டபடியும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்கானே. அதை ஏன் கேட்குறிய? அதுவும் பிள்ளைகள் பார்த்த வேலை தான். அம்மா இந்த கலர் சேலை கொடுக்க அப்பா நீங்கள் இந்த கலர் சட்டையை தான் போடணும்னு ஒரே தொல்லை. அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போடுங்கன்னு அந்தால போட்டேன். நல்லா இருக்கு 2 பேருக்கும். பரவாயில்ல உங்க புஷ்பா மைனி நல்ல கலர் தான் உனக்கு செலக்ட் பண்ணிருக்கு. ஆமா பத்திலக்கா நல்லா இருக்கு. எனக்கு நீங்க எப்பயும் நல்ல துணி உடுத்திக்கிட்டு நல்லா வருவீங்க. இன்னைக்கு அப்படியே வந்துட்டியே. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா எப்படி என்னன்னு தெரியும். எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரவ நம்மளும் அப்படியே ட்ரெஸ் பண்ணலான்னு. சரி இங்கே கோயிலில் வச்சு சிம்பிளான்னு தானே சொல்லியாவன்னு நானும் சிம்பிளாக வந்துட்டேன். அப்போ நானும் ஒரு சேலைக்குள்ள எதுவும் எடுத்து கட்டிட்டு வந்துருக்கணுமாடே. அதுக்கு இல்லைக்க நீங்கள் எப்பயும் நல்ல துணிமணி உடுத்து நல்லா அழகாக மேக்கப் பண்ணி உங்கள் பொண்ணை விட அழகாக வருவீங்களா அதான் கேட்டேன். ஆனால் இது நம்ம வீட்டு சொந்த கல்யாணம் கிடையாதுல்ல. உங்கள் சொந்தக்கார வீட்டு கல்யாணம் தானே. சரி அவைய கூட்டவளன்னு சரி தலையை கட்டிட்டு வரலாம்னு தான் எப்படி வந்தேன். அதுவும் சரிதான். நானே அதையும் எடுத்து தந்துட்டவளா இருந்தா வேற இன்னைக்கு அந்த சேலையை கட்டலன்னா இதை நினைக்க போறாவன்னு தான் நான் இதை கொடுத்தேன். இந்த போட்டோ அழகா இருக்கு பத்தியாவ. இதை நம்ம அப்புறம் ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் கொடுத்துருவோம் என்ன. ஆமா இது அழகா இருக்கு. இது கொடுப்போம். அது கொஞ்சம் கண்ணு கோணிக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி மூடிக்கிட்டு இருக்க மாதிரி வாய் கோணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம இந்த போட்டோ கொடுப்பேனே. சரிக்கா அவ்வளோலாம் வந்துட்டாள்வாள. அவளுக்கு வேற நான் ஃபோன் பண்ணல. அப்பயே ஃபோன் பண்ணதுதான். அவ்வளோலாம் அங்க வியானில் இடம் பிடிக்க போய் உட்கார்ந்தாச்சா. வா நம்ம தான் லேட்டு. நம்ம போவோம் சீக்கிரம். ஐயா ஆமா அப்பதே இருந்து இந்த பிள்ளைகளோட நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எங்களோட விட்டுட்டு வியானு பேர போதெல்லாம் கொஞ்சம் விடுங்கன்னு. அவளுக்கு எங்கே கேட்காளுவே. எப்பயாயின்னு தான் இப்படி மேட்சிங்காக ட்ரெஸ் போடுறீங்க போடும்போதாவது எடுக்கணும் எடுத்துட்டு நடந்தாலும் இவ்வளோ நேரம் போட்டோ எடுக்கும் அதை எடுக்கும் இதை எடுக்கணும்.
அதுவும் சரிதான். சரி வாங்கடே, நம்மளும் போவோம் சீக்கிரம். அந்தாக்க ஒரு நிமிஷம். எம்மா சோனி சந்தியா, என்னம்மா? 2 பேரும் சண்டை போடாம வீட்டுல பத்திரமா இருக்கணும். நாங்களும் உடனே வர பார்க்க என்ன, தாய் கிட்ட முடிஞ்சதா கிளம்பி வந்துருவோம். சரிம்மா. சரி எங்க வாங்க போவோம் யாராவது. ஆமா, எங்க அக்கா வேற நேத்து ஆடுவா. சரி வா போவோம். சரிக்கா வாங்க போவோம். இப்ப சந்தியா வாரியா, நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா, நம்மளும் அதுல சும்மா நின்று பார்த்துட்டு வருவோம். சரணம் வந்திருப்பான், அவனை நேரத்துல இருந்து பார்க்கவே இல்லை. இப்ப வாரியா இல்லையா? நான் போறேன். நான் போய் அம்மா வேன் ஏறினதுக்கு அப்புறம் தான் வருவேன். இருபச்சோடி நானும் வரேன். இப்போ வா, அம்மா வேன்ல ஏறி போன அப்புறம் வந்துருவோம். சரி. எல்லாம் உமா, என்னாச்சு? மாப்பிள்ள வாரானாமா இல்லையாமா? தாண்டா வாரானா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு இருக்கானா, இப்ப வந்துருவானா? ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பொண்ணுக்கு தான் மேக்கப் பண்ண நேராகுதும்பாவ, இங்க என்ன மாப்பிள்ளை இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? மாப்பிள்ளை வரலனால நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட போறேன் மண்டபத்துக்கு. அட கொஞ்சம் பொருளா பெரிய பொண்ணு, இப்ப வந்துருவாவ. இன்னும் நம்ம கேங்ல ஆளு வரல, லட்சு வரல, பத்திராளியக்கா வரல, 4 முடி வரல. அதனால மாப்பிள்ள பொறுமையாவே கிளம்பட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஆளுவ வந்ததுக்கு அப்புறம் அவியல்வ வந்தா போதும். அட ஆமால, அப்ப இதுவெல்லாம் எங்க போச்சு? போன் பண்ணியா இல்லையா? இந்தா இப்பதான் 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன். இந்தா வந்துகிட்டே இருக்கேன் நிச்சி. வந்துரும். அதுக்குள்ளே மாப்பிள்ளையும் கிளம்பி வந்துட்டாருன்னா கரெக்டா இருக்கும், நம்ம கிளம்பிடலாம். ஏம்மா நீ கொஞ்சம் உள்ள போய் பார்த்து உன் புருஷனை சீக்கிரம் மாப்பிள்ளையை கூட்டு வர சொல்றியாம்மா? சரி ஆண்டி. என்னன்னு தெரியலடா, கத்திக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் போங்க நான் வாரேன்னு. இல்ல சரண், அவர் பண்றது எனக்கு நேரத்துல இருந்து பார்க்கும்போதே சரியா படல. எனக்கு என்னமோ அவர் வேற ஏதோ முடிவோட இருக்காருன்னு தோணுது. கல்யாணம் வேண்டானா இப்பயே நிப்பாட்டிட சொல்லு, இன்னொரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாம. இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் இல்லல, அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்க சந்தோஷம் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எங்க ஷாலினி அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு. எனக்கும் நேத்து நைட்ல இருந்தே அவர் பண்றதை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. டேய், நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. ரமணி, எனக்கு இந்த பயலை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ரமணி. முதல்லாம் கல்யாணத்துக்கு சரிதான் சொன்னா. நானும் கொஞ்சம் உருட்டி மிரட்டி நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி சொன்னதுனால சரின்னு சொல்லதான் செஞ்சான். ஆனா அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல கொஞ்சம் சம்மதம் இல்லாத மாதிரி இருந்தவ பத்தியில, அதுக்கப்புறத்துல இருந்து அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான். அதிகமா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கான். யானே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு ரமணி. இப்ப பாரு, நீ யாராவது இன்னும் மாப்பிள்ள கிளம்பி வரல. நம்ம இன்னும் மண்டபத்துக்கு போனா அங்க பொண்ணு வீட்டுக்காரைய வேற வந்திருப்பாவ. சார்மதி எதுவும் போன் பண்ணாளா? இல்லக்கா, இன்னும் போன் எதுவும் எனக்கு பண்ணல. ஆனா 7 மணி முகூர்த்தத்துக்கு நம்ம அங்க இருக்கணும்ல. இப்போதைக்கு எங்க வீட்டுக்காரர் எல்லாம் அங்கதான் இருக்காரு. இருந்தாலும் நம்ம வர்றதுக்கு டிராபிக் ஏதாவது சொல்லி சமாளிப்பாரா இருக்கும். இருந்தாலும் நம்ம முகூர்த்த நேரத்துக்கு அங்க இருக்கணுமே. இந்த பையன் வந்துருவானாக்க? அதெல்லாம் வந்துருவான். இப்ப சொல்லி விட்டுருக்கோம்ல, ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். இல்லைன்னா கதவை தட்டியாவது என்ன ஏது என்ன ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுருவோம். சரி ரமணி, நீ எதுவும் போட்டு நினைச்சு மனசை குழப்பிக்காத. ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு தான் நல்லா தானே இருந்தான். இல்ல சந்தோஷ், என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் பாட்டுக்கு நீ அவ்வளத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டே இருக்க. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் தூக்கி எறிவேன்னு. இந்த பாரு, அதனாலதான் உனக்கு இன்னொரு செட்டு பூச்செண்டு வாங்கிட்டு வந்தேன். ஒழுங்கா இதை வச்சுட்டு ஒழுங்கா வெளியே வா. உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத அம்மா. நல்ல வேலைமா, நீ வந்து என்னைய காப்பாத்தின. என்னம்மா? எங்க வெளியே ஆன்ட்டி கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வர சொல்லி. சந்தோஷ் ரெடி, இந்த வந்துருவான். நீங்க எல்லாம் போய் கார்ல ஏறுங்க, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அப்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க. அண்ணா நீங்களும் சீக்கிரம் வாங்க. வரேன். நீ போமா, எல்லாரையும் வேன்ல ஏற சொல்லு, நான் தான் கூட்டிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. இது பாரு, நல்ல நேரத்துக்கு போய் கோயில சேரணும், தாலி கட்டணும். ஒழுங்கா வா. அப்பா, லட்சுமி அக்காவா இது? ஒண்ணு வண்டியில ஏறுங்க, இல்லன்னா வெளியே வாங்கலாம். என்னத்துக்கு அப்படி வழிய மறிச்சுக்கிட்டு நிக்கிய? தூரம் வாங்க. அட, இது யாருமா பிச்சைக்காரி? என்னது பிச்சைக்காரியா? ஐயே, அப்படி சொல்லல. தலைவர் பொண்டாட்டி எப்பயும் கெத்தா நல்லா மாசா நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவியே. இன்னைக்கு என்ன பிச்சைக்காரி மாதிரி வந்திருக்கியே? அதான் என் வாய் தவறி அப்படி வந்துருச்சு. ஆமா, இவ அம்பானி பொண்டாட்டி கணங்கள்லாம் வந்திருக்கா. தூரம் வாங்களா? என் விருப்பம், நான் எப்படி வேணாலும் வருவேன். சும்மா என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க சொல்லிட்டேன். சரி பத்திரலேக்கோ, கோவப்படாதீங்க. உங்களுக்கு சீட்டுங்க முன்னாடி பிடிச்சு போட்டிருக்கேன். அந்த டிரைவர் பக்கத்துல அந்த இது கிடக்கும் பத்தியில, அந்த கம்பிக்குள்ள உங்களை உட்கார வச்சிடுறேன். நல்ல பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. அதில் நீங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருங்க. இவா ஒருத்தி எங்க மைனிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. மைனி உள்ள போங்க, இடம் கிடக்கு, போய் உட்காருங்க. நீங்க தூரப்பங்களா? உங்களுக்கு கூட தான் இதுக்கு தான் வரவே விடாதுங்க. அது ஆத்தியா லட்சுமி, இதுக்கு தான் இவ்வளவு வார இடத்துக்கு எங்கேயும் நான் வாரதில்லை. சரிக்க விடுங்க, இவ்வளோ பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. லட்சுமி அக்கா நல்லா சூப்பரா இருக்கிய. ஆமா லட்சுமி அக்கா, அந்த ட்ரெஸ்ல 7-8 கிலோ குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாம் சும்மா என்னத்தையாவது சொல்லணும்னு சொல்லாதீங்களா? ஐயா லட்சம், ஆமா நல்லா சூப்பரா ஸ்லிம் ஆயிட்டிய போங்க. 4 முடி தான் எப்பயும் கலக்கலா வரும், அது சொல்லவா வேணும்? எப்பயும் போல அது கலக்கலா தான் இருக்கு. நல்லா அழகா 2 பேரும் புது பொண்ணு கணக்கா கலங்கி வந்துருக்கிய. நாங்கள் தான் சேலை கட்டாம வந்துட்டோம். ஆமா, சேலை கட்ட போறேன்னு சொல்லிட்டு போனியே, வேற என்ன இப்படி வந்து நிக்கிய நீங்கள்? நம்ம அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம்னா விடிய கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் நாங்க அதெல்லாம் கட்டதுக்கு வேண்டான்ட்டு வந்துட்டோம். நாங்கள் சேலை கட்டியிருந்தா கூட இவ்வளவு நேரத்துக்கு கட்டி முடிச்சிருப்போம் போல இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை வேட்டியும் சட்டையும் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணியா.
என்ன சொல்றீங்க? இன்னும் மாப்பிள்ளை வண்டி கிளம்பலையாக்கும்? நான் ஆள் வர்றதுக்காண்டி இன்னும் வேன் மட்டும் தான் நிற்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேன்லலாம் ஆள் எல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவா அவ்வளோ. ஐயே ஆமா, அங்கே ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளைக்கு கப்பலுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்குமாடே. ஏக்கா அப்படிலாம் எதுவும் சொல்லலையே எங்க மைனி. அதானே எதா இருந்தாலும் அந்த புஷ்பாக்கா சொல்லிடுவாங்களே இவிய கிட்ட, லட்சுமி அக்கா கிட்ட. நல்லாதான் கல்யாணம் வச்சிருக்கேன்னு சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டாவே. எதுக்கு அப்ப இந்த பையன் என்ன கிளம்பி வராம இருக்கான்? சரி என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படியும் மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்துருவாவே. நீங்களும் வாங்க, நம்ம போய் வண்டியில ஏறி உட்காருவோம். ஆமாம் எல்லாரும் வாங்க வாங்க. கடைசி சீட்டை நமக்கு தான் பிடிச்சி போட்டிருக்கேன். அதில் யாரும் வரக்கூடாது, இந்த சீட்டு எனக்கு தான்னு. அதனால் யாரும் அங்கே வர மாட்டாவே. நம்ம ஜாலியாக அங்கே லாஸ்ட் சீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடுவோம். ஏன்னா பெரிய பொண்ணு லாஸ்ட் சீட்டா, அது தூக்கி தூக்கிலாம் போடும். அங்கே உட்கார்ந்தோன்னா குறுக்கு கிறுக்கெல்லாம் பிடிச்சி போவோமே. ஐயா நாலு முடி, ஏதோ வயசான கலடு கட்ட மாதிரி பேசாதீங்க. வாங்க, பின்னாடி தான் நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா ஆடி பாடி ஜாலியாக சந்தோஷமா போவோம். நானும் அப்போ பின்னாடி வர மாட்டேன். நீங்களும் பின்னாடி போகிறதா இருந்தால் நான் முன்னாடியே உட்கார்ந்துக்கிடுவேன். ஐயா பத்திராளியக்கா, உங்களை பின்னாடி கூப்பிடல, நீங்க முன்னாடியே உட்கார்ந்துக்கிடுங்க. உங்களுக்கு அங்க டிரைவர் பக்கத்துல இருக்க அந்த சீட்டு தான், அதான் உங்களுக்கு சரி. காலை நீட்டி போட்டு அழகா உட்கார்ந்துக்கிட்டு வரலாம் நீங்க. எஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா இருடி, நாங்க சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது சைட்டா? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாவே? நடக்கட்டும் நடக்கட்டும். சோனி உனக்கு யாரு சீனியரா? நீ வேற, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பேர் தான் சைட் அடிக்கிறது. இப்ப ஒன்னும் காதுல கேட்டுற போது சும்மா இருங்க. நீ உன் ஆளை பார்க்க வந்திருப்ப, சோனி சீனியரை பார்க்க வந்திருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க அம்மாவை வண்டி ஏத்தி விட வந்தாங்க. நம்பிட்டேன் சோனி, நீ இப்ப வர வர போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்லவ, சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையா தானே சொல்றேன். அதுக்கு பேர் தான் சைட்டா? அச்சா எனக்கு தெரியாதே. எனக்கு ஏற்கனவே காதெல்லாம் குத்தியாச்சு. நீ இந்த கதையை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. சரி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கவ, இந்த வண்டி கிளம்ப போகுது, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். பசங்களா, மாப்பிள்ள வந்தாச்சு, நீங்களும் போய் வண்டியில ஏறுங்க. எப்படியோ மாப்பிள்ள ஒரு வழியா வந்தாச்சா? சரி அப்ப கார்ல ஏறுங்க, நாங்க பைக்ல வந்துருவோம். சரிப்பா, சந்தோஷனா? ஓகே தானே நீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரண். சரி அப்ப நீங்க மாப்பிள்ள கார்ல ஏறுங்க, நாங்க பைக்ல வந்துடுறோம். சரிப்பா. சரி அப்ப 2 பேரும் என்னோட பைக்ல வந்துருவீங்கல்ல? ஆமா, நான் காரை அப்பாட்ட கொடுத்து விட்டுட்டேன். அம்மா எல்லாம் வந்து வேன்ல போயிருப்பாங்க, அதனால நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம். ஆமா அதான் சரி, நம்ம பைக்லனா ஃபாஸ்டா போயிடலாம் உங்களுக்கு முன்னாடி. ஐயோ பிளாக் ட்ரெஸ் செம்மையா இருக்கு. அதுலயும் எந்த பசங்கலாம் ஒயிட் ஷர்ட் பிளாக் ஷர்ட் போடுறாங்களோ அந்த பசங்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அழகா இருக்கும். சோனி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இப்ப பூமாரி அங்க பார்வை என்ன அழகா இருக்கான்னு இன்னைக்கு சீனியர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போ பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டே இரு. ஆமா சின்ன பொண்ணு, பேசட்டிக்கு நானும் கல்யாண வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட போயிருக்கலாம் போல இருக்கு. நல்லா ஜாலியா இருந்திருக்கும்ல. நான் கூட நம்ம அங்க என்னத்துக்கு நினைச்சிட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். இப்ப சாம பார்க்கும்போது அழகா இருக்கு. நானும் போயிருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். என்ன பச்சோனி, என்னைய கழுவி ஊத்துவ எப்பயும். இன்னைக்கு நீ என்ன ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க? இப்ப ஓன் டிபார்ட்மெண்ட் வேற, என் டிபார்ட்மெண்ட் வேறவே. நீ வந்து சீரியஸா லவ் பண்ற. நான் அப்படி இல்ல, சும்மா ஜஸ்ட் சைட் மட்டும் தான் அடிக்கேன். நான் வீட்டுக்கு 7:30 இழுத்துட்டு வர மாட்டேன், நீ வீட்டுக்கு 7:30 இழுத்துட்டு வருவே. அதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நான் இப்படியே சைட் அடிச்சுட்டு இப்படியே விட்டுருவேன். பூ உனக்கே வெக்கமா இல்ல? இல்ல. ஐயோ பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டானே. இப்ப மாப்பிள்ளக்கார பத்தியில போய் என்ன ரோஸ்னு. ஆமா, புள்ள பூவை வச்சு மயில் டிசைன் செம்மையா செஞ்சிருக்காங்க. இப்ப பூமாரி, நீ உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு கார் வந்துச்சுன்னா அதுல இருக்க ரோஸ் எல்லாம் நம்ம பிச்சுட்டு வந்து வச்சுக்கிடுவோமே. பிளாஸ்டிக் பூவா இருந்தா ஸ்கூலுக்குலாம் வச்சுட்டு போவோம், ஒரிஜினல் பூவா இருந்தாலும் அட்டையை போட்டுட்டு வருவோம். ஞாபகம் இருக்கா? ஆமா சோனி, சூப்பரா இருக்கும். அது மாப்பிள்ளை பொண்ணு கார் வந்துச்சுன்னா அதுல பூவை ஒரு பூ இல்லாம அட்டையை போட்டு வந்துருவோம்ல, செம்ம ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் எல்லாரும் எவ்வாட்டுக்கு விட்டுறாவ. நான் நடந்து அவளத்தையும் பிக்சர் இப்பயும். இப்ப நான் சீனியரை பக்கத்துல பிஸியா இருந்துட்டேன், அதனால அதை பிக்காம விட்டுட்டேன். இல்லாட்டி நானும் அந்த மயில் ரக்கையை பிக்க மாதிரி அவளத்தையும் பிச்சுட்டு விட்டுருந்துருப்பேன். இவ அநியாயம் பண்ணாதீங்க. சரி வாங்க போவோம், அதான் எல்லாம் வண்டியும் கிளம்பிருச்சே. ஆமா சரி வாங்க நம்மளும் போவோம். மிஸ் பண்ணிட்டேன், அருமையான சான்ஸ். என்ன சான்ஸ் ஜோனி? சீனியரை சைட் அடிக்கிற சான்ஸ் தான். கல்யாணத்துக்கு போயிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. கொழுப்ப பத்தியாவ சந்தியா உங்க சோனிக்கு? இப்பெல்லாம் மேடம் ரொம்ப ஓவரா போறாங்க. நான் ஏதாவது பண்ணனா என்னைய கழுவி ஊத்துறா. அவ எது பண்ணினாலும் தப்பு இல்லையா, நான் எது பண்ணாலும் தப்பா. நீ ஊமை மாதிரி இருந்துட்டு ஊமை குசும்பி வேலை பார்க்கா, அவ வாயாடிட்டு வாய் எல்லாத்தையும் உளறிடுறா. அதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். சரி வா போவோம். அக்கா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை அம்மா அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லு. ஐயோ சாமி எல்லாம் அப்புறம் கூப்பிடலாம், முத வா நேரம் ஆகுது.
அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இப்பதான் வந்துட்டு இருக்காங்களா, இப்ப உடனே வந்துருவாங்க, சீக்கிரம் வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். சரி ஷாலினி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை அங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன இங்க வந்து நிக்க? அம்மா நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னேன். அம்மா நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேம்மா, அவ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ஷாலினி, கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டு முடிஞ்ச அப்புறம் சாமியை ஒன்னா பார்க்க போலாம், நீ இப்ப தனியாலாம் ஒன்னும் பார்க்க போவேனா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வருவேன். நீ எல்லாம் எங்க திருந்த போற? என் பேச்ச கேட்டிருந்தா நீ எப்பயோ உருப்பட்டிருப்பிய. என்ன நீ போ, எங்களை கேவலப்படுத்தணும் தலைகுனிய வைக்கணும்னே இருக்க. பண்ணு பண்ணு. ஏன்க்கா இப்படி பண்ற? நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்தி நான் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு கரெக்டா வந்துருவேன். ஒழுங்கா வந்திருக்கா, எதுவும் தேவையில்லாத வேலை பார்க்காத ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போ. சரி வாடி சரண்யா. இன்னைக்கு இவ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. நான் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் எந்த அளவுக்கு என் காதல் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேனோ அதே அளவுக்கு நான் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என் ஆசைப்பட்டவரை எனக்கு கண்டுபிடிக்க எந்த ஒரு உதவியுமே பண்ணலை, என்னை ஏமாற்றிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூட எனக்கு இதே கோயிலில் எனக்கு கல்யாணம் நடக்குது. நீங்கள் சும்மாவே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதானே? நீங்கள் இப்படியே கடைசி வரை இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அட யார் இது? திடீர்னு பைத்தியக்காரமா இந்த சாமியார் வந்து முன்னாடி நின்று ஒரு மாதிரி பயமுறுத்துறாரே ஏன்? யார் நீங்க? வழிவிடுங்க, நான் போனோம். மகன்றில் ஆணும் பெண்ணும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத நீர்வாழ் பறவை போல காலத்திற்கும் வாழ நீயும் அவனை ஆசை கொள்ள சூழ்வினை தொடர்ந்திட பிறவி பலன் எடுக்க பிறவினை துணை கொண்டீர். பிரிவினை ஏற்க மாட்டேனோம் என்று நீங்கள் உங்கள் காதல் யுகங்களை கடந்து உயிர் கொள்ளாது இருக்குமோ? என்ன இவரு நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாரு, பயமா இருக்கே. நீங்க பேசுறது எனக்கு புரியல சாமி. வான் நடுமை உச்சிதனில் முழு நிலா இருந்திட உங்கள் கைகள் உரசி கண்கள் கலந்த நொடி பல ஜென்மம் கடந்து இரு உயிர்கள் ஒரு உயிராய் வாழ்ந்திடவே பிறவி கொண்ட உன் காதல் உயிர் கொண்டது. கோமகன் அவன் ஓவியம் தனில் மங்கி உன் தன் மையெழுதி அவனின் மயிரிட்டு நீங்கினாய். ஆனால் அவனோ உண்மை அறியாது விலகி நின்று துயர்பல அளித்திடுவான். போராட்டம் பல செய்தே உங்கள் ஜென்ம பந்தனை அவன் உயர்த்திட வேண்டும் என்பதே விதி. கலக்கம் கொள்ளாதே, சிந்தையில் அவனை வைத்து வணங்கு, பின்வாடி தவித்திட விடுவானோ? கண்ணீர் விடுத்து பொன் சிரிப்பை புனைந்து கொள், மனம் போல் வாழ்வு மலர்ந்திடும். நீ ஏங்கி தவிக்கும் நின் துணை எட்டிவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. போ 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 போ. இவர் என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, இந்த இடத்த விட்டு காலி பண்றது ரொம்ப நல்லது, சீக்கிரம் போயிருவோம்.